இந்த வாரத்துக்கான சினிமா அப்டேட்ஸ் எது தான் பார்க்க போறோம் கைஸ். தமிழ் சினிமாவோட டாப் டைரக்டரான லோகேஷ் கனகராஜ் அடுத்த ஒரு டாப் ஹீரோ வச்சு படம் எடுக்கலான்னு இருக்காராம். அவர் தான் தல அஜித் குமார். இதுவரையும் லோகேஷ் கனகராஜ் ஏகப்பட்ட டாப் ஹீரோ வச்சு டைரக்ஷன் பண்ணிட்டாரு. கமலஹாசன்ல இருந்து ரஜினில இருந்து விஜய் வரலையும் எல்லா ஹீரோவும் டாப் ஹீரோஸை டைரக்ஷன் பண்ணிட்டாரு. பட் இன்னுமே அவர் அஜித் குமார் வச்சு டைரக்ஷன் பண்ணல. இப்போ அஜித் குமார் வச்சு டைரக்ஷன் பண்ண போறதுன்னு சில இன்டர்வியூல சொல்றாரு. அது கன்ஃபார்ம் ஆகும்னு நம்புறோம். லோகேஷ் கனகராஜ் அஜித் வச்சு டைரக்ஷன் பண்ணாருன்னா இன்னுமே அவருக்கான படங்கள்ல ஹைப் ஏறும். அஜித் குமார் வில்லன் ரோலும் நல்லா பண்ணாரு, ஹீரோ ரோலும் சூப்பரா பண்ணாரு. இவர் நல்ல நடிகர். இவர் வச்சு லோகேஷ் எடுத்தாருன்னா இன்னுமே அந்த ஒரு படம் வேற லெவல்ல இருக்க போகுது. அடுத்த நியூஸ் என்னன்னா கூலியை பத்தின அப்டேட் தாங்க. இந்த கூலி படம் ஒரு ஏ சர்டிஃபிகேட் மூவி நல்லா இருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கூலி படத்தோட டைமிங் எவ்வளோனா 2.50 minutes இந்த ஒரு படம் ஓடுமாங்க. இந்த கூலி படத்துக்கான வில்லன் யார் பண்றாருன்ட்டு எல்லாருக்குமே சொல்லிட்டாங்க. அவர் தான் நாகார்ஜுன். நாகார்ஜுன் வில்லனா பண்றாரு மட்டும் இல்லாம நாகார்ஜுன் ஒரு ஓப்பனா ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டாரு. நாகார்ஜுன் என்ன சொல்லியிருக்காருன்னா ரஜினி ரோலுக்கு ஈக்குவலா அவரோட வில்லன் ரோல் இருக்குன்னாரு. அப்படின்னா வில்லனும் ஹீரோவும் ஒரு ஈக்குவலான ஒரு லெவலான ரோலா இருக்க போகுதுன்னு சொல்ல வந்திருக்காரு. அடுத்த நியூஸ் என்ன பார்க்கிங் படம். இந்த பார்க்கிங் மூவி வந்து 3 நேஷனல் அவார்டு பண்ணியிருக்குங்க. அது என்னென்ன அவார்ட்னா பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அவார்டு, பெஸ்ட் தமிழ் ஃபிலிம் அவார்டு, பெஸ்ட் சப்போர்ட்டிங் அண்ட் ஆக்டர்ன்ற அவார்டு எம்எஸ் பாஸ்கர் கிடைச்சிருக்கு. இந்த பார்க்கிங் மூவிக்கு அவார்டு கிடைச்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க. ஏன்னா இந்த மூவி ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மூவிக்கு கிடைச்ச பலன்னு சொல்லலாம் இந்த அவார்ட்ஸ். அடுத்த நியூஸ் எதுனா தமனா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆக்ட்ரஸ் தமனாவை. இந்த தமனா வந்து ஒரு இன்டர்வியூல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்ன விஷயம்னா ஒரு சவுத் இந்தியன் ஆக்டர் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அவர்கிட்ட நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ட்டு. அப்படி நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் இந்த படத்தை விட்டு போய்டுவேன்னு சொல்லியிருக்காங்களாம். அதுக்காண்ட்டு அந்த ஒரு ஆக்டரும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு சரிங்க நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாரா. அந்த ஒரு நடிகர் யாருன்னு அந்த தமனா என்ன யார்கிட்டையும் சொல்லுங்க. இந்த இன்டர்வியூல மட்டும் சொல்லியிருக்காங்க. பட் அந்த ஒரு நடிகரை மென்ஷன் பண்ணல தமனா. அடுத்த நியூஸ் என்னன்னா நயன்தாரா ஆக்ட்ரஸ் நயன்தாரா வந்து ஒரு படத்தை ரீமேக் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னா ஃப்ரீக்கி ஷோன்ற ஒரு படம் 2014 வந்த அமெரிக்கன் ஹாரர் மூவியை ரீமேக் பண்ணுறதா நிறைய நியூஸ் வந்துருக்குங்க. இந்த ஒரு மூவியை பார்க்க ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. இந்த ஒரு ஃபோட்டோஸ் நயன்தாராஸ் வெளியே வந்திருக்கு. அந்த ஃபோட்டோவும் ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோட லாஸ்ட் நியூஸ் என்னன்னா தக்லீஃப் 2ன்ற ஒரு படத்தில் மறுபடியும் கமல் நடிக்க போகிறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே தக்லீஃப் 1 படம் பார்த்து மக்கள்லாம் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு தக்லீஃப் 2க்காக மக்கள் வெயிட் பண்ணிருக்கிறதுனால அந்த படத்தோட 2க்காக சீக்கிரத்திலேயே ஒரு நியூஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தக்லீஃப் 2 வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? கான்வர்ஸ்ல பண்ணுங்க.